Hello everyone. இப்போ நம்ம அந்த fourth set of MCQsல remaining questions ஒரு 4-5 question தான் இருக்கு முடிச்சிட போறோம். A protoplast is a cell. So cell is having cell wall and then plasma membrane, and internal to that you can see cytoplasm and nucleus. Here what is protoplast? Removal of the cell wall. So after removing the cell wall using the enzymes cellulase, pectinase, you will get the protoplast. That is cytoplasm plus nucleus. Upon the second option is the answer for this question. Next, outbreeding is an important strategy of animal husbandry because it is. So நம்ம inbreeding outbreedingல இது outbreedingங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் animal husbandry பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. First option பாருங்க, it is useful in overcoming inbreeding depression. சரி, இது ஒரு பக்கம் வச்சுங்க. அடுத்தது பாருங்க. Second option exposes harmful recessive genes that are eliminated by selection. இது வந்து பாத்தீங்கன்னா inbreedingல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். So harmful recessive genes வந்து eliminate பண்றது, accumulation of superior genes வந்து பண்றது. இது ரெண்டுமே என்னன்னா inbreeding ஓடது. இங்க வந்து கொடுத்திருக்காங்க. So it cannot be the answer. அடுத்தது பாருங்க, it is useful in producing the pure lines of the animals. So pure lineங்கிறது homozygous, that is also representing the inbreeding inbreeding தான் அதுவும் ரெப்ரசன்ட் பண்ணுது. பியூர் லைன், ஹோமோசைகஸ் இது ரெண்டுமே. அண்ட் சுப்பீரியர் ஜீன்ஸ் அக்குமுலேட் ஆகுது, ஹார்ம்ஃபுல் ரெசிஸ் ஜீன்ஸ் எலிமினேட் ஆகுது. இது எல்லாமே என்னன்னா இன்பிரீடிங் பாப்புலேஷன் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ இன்பிரீடிங் டெப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய தடவை இன்பிரீடிங் பண்ணா as a ரிசல்ட் வந்து அதனுடைய ஈல்டு as well as அதனுடைய ஃபெர்டிலிட்டி ரெண்டுமே பாதிக்கப்படும். ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்பிரீடிங் டெப்ரெஷன். அதை ஓவர் கம் பண்ணணும்னா outbreeding essential. So outbreeding is useful in overcoming the inbreeding depression அப்படின்னு சொல்றது the correct statement. First one is the answer for this question. So that reduces the fertility as well as productivity. அதான் வந்து inbreeding populationல கண்டினியூவா inbreeding பண்ணும்போது அதை இது பண்ணணும்னா unrelated superior animals வந்து சேம் breedல இருக்கக்கூடிய unrelated individuals வந்து கிராஸ் பண்ணணும். that is outbreeding பண்ணணும். As a result, you will restore the fertility as well as productivity of the particular animal. Next question. The name of Norman Borlaug associated with, simple than the question. You may know about that. Green Revolution. So Norman Borlaug வந்து semi-dwarf variety வந்து produce பண்ணாரு. Very important thing, semi-dwarf. The semi-dwarf variety of wheat and maize வந்து மெக்சிகோல produce பண்ணாரு. அப்போ that can able to give rise to more yield. அதே வந்து தான் நம்ம என்ன பண்ணாருன்னா MS சுவாமிநாதன் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இந்தியாவில் கொண்டு வந்தார் ரைஸ், வீட்டில். ஸோ மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம். அப்படியே மடங்கில் இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ க்ரோவிங் பாப்புலேஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபுட் சப்ளிமெண்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஹியர் வேரியஸ் ஃபாதர்ஸ் யாருன்னு பார்த்துருவோம். கிரீன் ரெவல்யூஷனோட தந்தை யாரு அப்படின்னா நார்மன் பர்லாங் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வெவ்வேறு, தட் இஸ் ஒயிட் ரெவல்யூஷன், வெர்கீஸ் குரீன். நான் இது முன்னாடி ப்ளூ ரெவல்யூஷன் சொல்லிட்டேன், யூ ஜஸ்ட் நோட் தட். வெர்கீஸ் குரீன் வந்து ஒயிட் ரெவல்யூஷன். இவர் வந்து மில்க் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்க் மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பிறந்த நாள் கொண்டாடுறாங்க நார்மன் வெர்கீஸ் குரியனோடது. அது நவம்பர் 26 அன்னைக்கு இவரோட பிறந்த நாள். ஸோ மில்க் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா பால் உற்பத்தி, ஒயிட் ரெவல்யூஷன், அதில் வந்து இவரோட ரோல் மிகப்பெரியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். நார்மன் பர்லாங் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் MS சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் தான் இங்கே. இன்னொன்று ஒயிட் ரெவல்யூஷன், சாரி ப்ளூ ரெவல்யூஷன், தட் இஸ் டெர்ம்டு டு பி அக்வாகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ்ஸு, நண்டு, அது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஹிரால் சௌத்ரியை இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ ஃபாதர் ஆஃப் ப்ளூ ரெவல்யூஷன்னா ஹிராலால் சௌத்ரி. அண்ட் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா யார் சார் அப்படின்னா ஜாதவ் பாயங். இது தெரிஞ்சு வச்சிங்க. இப்போ இவங்களோட ஃபிகர்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க, இது வில் பி ஹெல்ப்ஃபுல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ இவர் தான் வந்து என்னென்னா நார்மன் பர்லாங். ஸோ மெக்சிகோவில் இவர் கண்டுபிடிச்சது தான் இந்த செமிடார்ஃப் வெரைட்டி ஆஃப் வீட் ஆஸ் வெல் அஸ் மாய்ஸ். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய வந்து ஈல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணார். அண்ட் நெக்ஸ்ட் திங், திஸ் வாஸ் ஃபாலோட் பை கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா
followed by MS Swaminathan. Here he is the MS Swaminathan. இவர் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் இவரோட சிட்டி. ஸோ கும்பகோணத்துலேருந்து இவர் போய் இந்த மாதிரி இந்த ரிசர்ச்லாம் தெரிஞ்சுட்டு ஸோ செமி டார்ஃப் வெரைட்டி ஆஃப் ரைஸ் ஆஸ் வெல் அஸ் வீட் அதை இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி காமிச்சாரு. அதை யூஸ் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் ஹியர் யூ கேன் சி த வெர்கீஸ் குரியன் ஹூ இஸ் த மில்க் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ ஒயிட் ரெவல்யூஷனில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து ஃபாதர். அண்ட் ஹியர் யூ கேன் சி த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா ஜாதவ் பாயங். ஃபாரஸ்டே வந்து உருவாக்கியிருக்காரு. இப்போ அழிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபாரஸ்டாக மாற்றிருக்காருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேன் ஒரு மவுண்டைன் எடுத்துட்டு அந்த மவுண்டைனில் சும்மா எந்த இதுவுமே இல்லாமல் இருந்ததை அது ஒரு ஃபாரஸ்டாக கன்வெர்ட் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவம் கொடுத்துருக்காங்க. ஜாதவ் பாயங் இவர் தான். இதுவும் வந்து கொஸ்டின்ல கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், jaya and Ratna, they are developed for green revolution in India. They are the varieties of. So semi-dwarf variety ல IR8 that is இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ப்ரொடியூஸ் பண்ணது. அதுலேயும் அண்ட் தைவாங் நேட்டிவ் கொண்ட ஒரு இதுலேயும் ஃபர்ஸ்ட் செமிடார்ஃப் வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணாங்க 1960s. அதுக்கப்புறம் என்னன்னா ஜெயா ரத்னான்னு இன்னொரு அட்வான்ஸ்டு பெட்டர் ஈல்டு கொண்ட ஒரு ரைஸ் வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் த ஜெயா அண்ட் ரத்னாங்கிறது ரைஸ் வெரைட்டி. சொனாலிகா கல்யாண் சோனா அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா சொனாலிகாவுக்கு கல்யாணம் நடக்கும்போது என்ன போட்டாங்க, வீட் போட்டாங்க. ஸோ வீட்டோட ஹை ஈல்டிங் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. ஸோ அதை வந்து ஹைபிரிட் வெரைட்டியா வீட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதை தான் வந்து நம்ம அந்த மாதிரி சொனாலிகா கல்யாண் சோனா அப்படிங்கிற வெரைட்டி வீட். பஜ்ரா ஜோவர் இதெல்லாம் வந்து மில்லட்ஸ். வீட்டை பொறுத்தவரை நம்ம பார்த்துட்டோம் சொனாலிகா கல்யாண் சோனி. So these are all the various important varieties. Thank you. See you in next video.